ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. இந்த உலகத்திலே எல்லாமே சில நாட்கள் தான். சந்தோஷமானாலும் கஷ்டங்கள் ஆனாலும் இஷ்டங்கள் பந்தங்கள் கடமைகள் ஆனாலும் சில காலம்தான். நாம் எல்லோருமும் சில காலம்தான். அவை நாட்களானாலும் சரி, வருடங்களானாலும் இருக்கலாம். அதை மறந்து விடாதே. நிரந்தரம் என்பது எதுவுமே இல்லை. இந்த காலங்கள் என்பது யாருக்காகவும் நின்று விடாது. எப்போதும் ஒரே நிலையிலும் இருக்காது. நீ இருக்கிற வரைக்கும் உன்னோட இருக்கும். நீ போன பிறகு இன்னொரு ஜீவனுடன் கலந்து நடக்கும். அவ்வளவுதான். காலம் மாறிவிட்டது என்று சொல்லுவோமே தவிர அவை எப்போதும் மாறாது. அதே ஆகாயம், அதே பூமி, அதே தண்ணீர், அதே காத்து, அதே நெருப்பு, எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனால் மனிதர்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள். ஒரு மனிதன் தன் கையால் செய்தால் மட்டும் பாவம் அல்ல, ஒருவர் மேல பொய்க்குற்றம் சொன்னாலும் பாவம்தான். எப்படி என்றால், ஒரு ராஜா தன்னுடைய ஆட்சியில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஒரு குறையின்றி வாழ்கிறார்கள் என்று எல்லோருக்கும் விருந்து வைக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு கழுகு ஒன்று பாம்பை கொன்று தன்னுடைய வாயில் கவ்விக்கொண்டு அந்த வழியாக பறந்து கொண்டே போயிட்டு இருக்கும். அந்த நேரத்திலே அந்த பாம்பினுடைய விஷம் கீழே சாப்பிட்டு கொண்டிருக்கும் ஒரு பிராமணர் இறையில் ஒரு சொட்டு விழுந்து அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த சாப்பாடு முழுவதும் விஷமாக மாறி அந்த இடத்திலேயே இறந்து விடுவான். அந்த விஷயம் அறிந்த யமதர்மன் அந்த பாவத்தை யாருடைய கணக்கில் வைக்க வேண்டும் என்று யோசனை செய்து கொண்டே இருப்பார். அரசராதா, கழுகா, பாம்பா என்று. அதே நேரத்திலே அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி வருவான். அவனுடன் அந்த ஊரில் இருக்கும் ஒரு கிழவி, வியாபாரியே ஜாகிரத்தை, எங்க அரசனால உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம் என்று கூறிவிட்டது. அப்போதான் அந்த யமனுக்கு ஒரு விடை கிடைத்து விட்டது. அந்த பிராமணனின் இறந்த பாவத்தை அந்த கிழவி கணக்கில் போடுவான். அதனால ஒருவர் மேல பழி போடுவதும் மாபெரும் பாவத்துக்கு சமம். தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இது உண்மை.